உத்தராக்கம் போட்டிருப்பாங்க, வேதம் சொல்லுவாங்க, வேள்வி செய்வாங்க. ஆனால் அவர்கள் கடவுள் மறுப்பாளர். நாமெல்லாம் கடவுள் மறுப்பார்னா கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு கடவுள் இல்லை, இல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறவன் தான் கடவுள் மறுப்பாளர் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அவன் என்ன செஞ்சிட்டு இருக்கிறான்? வேதம் சொல்கிறான், வேள்வி செய்வான், திருநீர் பூசியிருப்பான். புரியுதுங்களா? ஆனால் அவன் யார்? கடவுள் மறுப்பாளர். நம்ம எவ்வளவு கவனமாக தத்துவ ஞானத்தை கையாள வேண்டியது இருக்குது பாருங்க. ஆதிமறை ஓதி அதன் பயன் அறியாத வேதியர் சொல் மேவாதே. யார் சொல்கிறா? உமாபதி சிவம் நெஞ்சு விடு தூதுல சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? ஆதிமறை ஓதி அதன் பயன் அறியாத வேதியர் சொல் மேவாதே. அவன் பக்கத்தில் போய் நின்றாதையா, உன்னை கெடுத்துருவான். வேதம் சொல்கிறான்னு என்ன செஞ்சிடாத, பக்கத்தில் போய் நின்றாத. நின்னா நீ மாட்டிக்குவ. ஏன்னா உண்மையான வேதத்தின் பயனை அவர்கள் உணரமாட்டார்கள் அப்படின்னு யாரை சொல்கிறாரு? இந்த பூர்வ மீமாஞ்சகர் தான் சொல்கிறார். சரிங்களா? அப்போது நம்ம எப்பவுமே வெறும் திருநீர் பூசி இருக்கிறதுனாலையோ கோயிலுக்குள்ளே வருவதுனாலையோ நம்ம ஒருத்தரை என்ன செஞ்சிட முடியாது, அப்படியே ஏற்றுக்கொள்ள முடியாது. கவனமாக தத்துவ ஞானத்தை கையாளணும். இல்லைன்னா என்ன ஆயிரும்? எல்லாம் குழப்பி பஞ்சாமிரதம் ஆயிரும். இப்போ நம்ம வழிபாடெல்லாம் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா பஞ்சாமிரதம். என்னது? இந்த சமயத்தில் கொஞ்சம் தூக்கி போடு, இதில் கொஞ்சம் தூக்கி போடு, இதில் கொஞ்சம் தூக்கி போடு, எல்லாத்தையும் குழப்பி. இதுதான் இப்போ சமயமாக இருக்குது. அது நீங்கள் அது உயர்ந்த நிலை. உயர்ந்த நிலைக்கு போகிற போது நமக்கு அவங்க வேறு நிலைன்னு இருப்பாங்க. பரமே பார்த்திருப்பர் பதார்த்தங்கள் பாரார். நீங்கள் வேடத்தை பார்த்து வணங்குறது தப்பு கிடையாது. அவன் சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்டு நீங்கள் பின்பற்றணும்னா குருடும் குருடும் குருட்டாட்டம் ஆடி குருடும் குருடும் குழி விழுமாறு. நமக்கு அதுக்கும் பாட்டு இருக்குது, இதுக்கும் பாட்டு இருக்குது. எந்த பாட்டில் போகணுன்னு இருக்கா இல்லையா? இந்த ராமகிருஷ்ணர் கதை தான். பாருங்கள், நான் இதை சொல்லிகிட்டே ராமகிருஷ்ணர் கதை சொல்கிறேன். ஒரு கதை தான் எடுத்துக்கலாம், தப்பில்லை. சரியா? கதையை கதையாக வச்சுக்குவோம். சரிங்களா? இன்னும் நான் ராமகிருஷ்ணர் ஃபாலோயர் அப்படிலாம் நீங்கள் நினச்சிக்கூடாது. சரியா? கதைக்காக சொல்லுகிறேன். என்னது? ஒரு யானை மதம் பிடிச்சி ஓடி வருது. மாணவன் ஒருத்தன் அப்படியே முன்னாடி நிற்கிறான். அவனுக்கு நாள் பாடம் காலையில் இந்த மாதிரி பாடம் என்னது? எல்லாமே பிரம்மம், எல்லாமே பிரம்மம் அப்படின்னு பாடம் கேட்டுட்டு போகிறான். எப்பவுமே நமக்கு